ஹாய் காய்ஸ், என்எஸ் 200 பைக்கு பேஸ் பண்ண என்எஸ் 400 பைக்கு வரப்போகுது. என்எஸ் 400 பைக்கில் என்எஸ் 400 பைக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே டியூக் 200 அப்படியே அந்த இன்ஜின் வந்து என்எஸ் 200 கொடுத்தாங்களா, அதே மாதிரி இப்போ டியூக் 400 உள்ள இன்ஜினை அப்படியே தூக்கி என்எஸ் 400 பிராண்டில் கொடுக்க போகிறாங்க. அதான் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா, அதாவது பழைய இன்ஜின், அதாவது பழைய 390 இன்ஜின் வந்து 373 சிசியில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்ல இன்ஜினு, நிறையா டார்க் பவர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணோம், சூப்பராகவே இருக்கும். ஆனால் வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு 390. அதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 400 சிசி இன்ஜினு. டெஃபினட்டு கரெக்டாக 399 சிசிக்கிட்டே இருக்கும். அது வந்து இன்னுமே அதை விட அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், நல்லாவே இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். ரெண்டுமே நல்ல இன்ஜின் தான். காசு கட்டிங்காண்டி பழைய இன்ஜினை கொடுக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அது வண்டி வந்தால் தான் தெரியும் நமக்கு. உண்மையிலே வந்து ஒரு நல்ல அப்கிரேடுன்னு சொல்லலாம் இந்த என்எஸ் சீரியஸுக்கு. நல்ல பைக்கு, அதோடையும் 400 சிசியில் எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதோடையுமே விலையுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மே 3ஆம் வந்து லான்ச் பண்ணுறதா வச்சுருக்காங்க. அப்புறம் அஃபிஷியலாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கரெக்டாக 2.31 lakhs கிட்ட இருக்கும், வரும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டிசைன் மாடல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது வண்டி வந்தால் தான் தெரியும் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அலாய் வீல்ஸ்லாம் எப்படி இருக்குது, டிஸ்க் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வரக்கூடிய நாட்களில் அது அப்டேட்டு வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். Thank you for watching this video, Anba and Bees.